வணக்கம் கும்பராசி அன்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 11வது இடமாக இருந்தாலும் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திரன் இப்போ டிராவல் பண்ணக்கூடியது சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறார். ஸோ அவர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரும்போது 8ஆம் இடம்னு ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கிளஸ்டர்ஸ் உண்டு மைண்டில். சார் எப்படி சார் நான் ஆரம்பமே கொஞ்சம் சரியில்லைங்களே அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். ஸோ அஷ்டமத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். கொஞ்சம் பயங்கள் எல்லாம் போக்கிடுவார். அதுக்கப்புறம் சரியாயிடுவீங்க. 3ஆம் தேதி 13ஆம் தேதி 14ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி குரு பெயர்ந்துடுறார். 15ஆம் தேதி சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை ஆரம்பிக்கிற வைசாக நட்சத்திரத்துக்குள்ள விசாக மாதத்துக்குள்ளே போய்டுறார். வைகாசின்னு ஆகிடும். அப்போ இவங்க 2 பேரும் பேறுதல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா முயற்சி வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் புதிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக அமையும். சுகஸ்தானத்துக்குள்ளர போகிற சூரியன் அப்படிங்கிறனால கொஞ்சம் தேவையில்லாத எரிச்சல்கள் உண்டாகும். கோபம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லது. என்ன காரியம் செஞ்சாலும் தாயாரின் உடலை அவசியம் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் சில ரிப்பேர்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். வெளி பயணங்கள்லாம் போகும்போது முடிந்தால் டிரைவரை போட்டுன்னு போகிறது நல்லது. நீங்கள் அவசியம் ஓட்டாமல் இருந்தால் நல்லது. வேகம் விவேகம் இல்லைன்னு மனசில் போட்டுக்கோங்க, இதுவும் உங்களுக்கு நல்லது. குரு 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகிறது. குடும்பத்தில் புதிய வரவுகள் வரும். வரன்கள் நல்லபடியாக அமையும். குருவே உங்கள் ராசியும் பார்ப்பதனாலே அழகான மென்மையான யோசிக்கக்கூடிய மனது கிடைக்கும். அப்போ நிறையவே எல்லாத்தையும் யோசிப்பீங்க. நீங்கள் நார்மலாகவே ஒரு கன்சல்டண்ட்டாக அழகாக எல்லாருக்கும் கோப்பப் பண்ணி கொண்டு வருவீங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உபாயங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்க. அது இன்னும் மேம்படும். அழகான விளக்கங்களை கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுப்பீங்க. ஒரு என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது தான் உங்களுடைய தன்மை. அழகாக கொடுத்துட்ருக்கீங்க. அதை இன்னும் செய்வீங்க. உங்களுடைய லாபஸ்தானமான தனுசுவை பார்க்கறதுனால பண வரவுக்கான ஏற்பாடுகள்லாம் நல்லா வந்துடும். எப்படி ஆனாலும் பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல சிக்கல் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாஸ்தானத்திலே பார்க்கக்கூடிய குரு கொஞ்சம் உங்களுக்கு தன்மையை மாற்றி வைக்கிறார். பரவாயில்ல சார், ஏதோ ஒரு இடத்துல என்ன வரும் செக் பண்ணோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடை விட்டுட்டீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போய் பண்ணிட்டு வந்துடுங்க. எவ்வளவு தூரம் நீங்கள் குலதெய்வத்தை பார்க்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். குலதெய்வம் எதுவுமே தெரிலிங்களே அப்படின்னா ஈச்சனாரி விநாயகர் திருமல் இருக்கு இல்லையா, அந்த விநாயகரை வழிபடுறது. அதுக்கு இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தி இருக்குது. சங்கடகர சதுர்த்தியும் போது போய் சுவாமிக்கு ஒரு 16 தேங்காவே ஷோடசம்னு சொல்லுவோம், உடைங்க. சூற விடுறதுன்னு சொல்லுவாங்க, சூற விட்டுடுங்க. நல்ல அருகம்புல் மாலை சார்த்துங்கள். அவருக்கு நல்ல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வாருங்கள். அப்போது உங்களுடைய லாபம் உங்கள் கைக்கு வரத்துக்கு குருவின் அருள் திருவருளாக அமையும். அதனாலே வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பெருகும். நலமுடன் வாழுங்கள். வாழ்க வளத்துடன்.